இது வந்து மலேசியாவில் கோலாலம்பூரில் உள்ள பிரிக் ஃபீல்ட்னு சொல்லி ஒரு ஏரியா உண்டு. இது அதிகமாக வந்து இந்தியன்ஸ் வாழ்கிற ஒரு ஏரியா உண்டு. நிறைய தமிழாக்களும் இருப்பினும் நிறைய பேர் கடைகள் எல்லாம் இந்தியன்ஸ் கடைகள் எல்லாம். இங்கே பாருங்க மரக்கறியல் விற்பினம், மரக்கறியல் எல்லாம் இருக்குது. மரக்கறி கடையில் இருந்து எல்லாமே சகல சாமானுமே இங்கே விற்பினம். ரெஸ்டாரண்ட் இருக்கும், எங்களோட தமிழ் ரெஸ்டாரண்ட், தமிழ் சாப்பாடுகள். பாருங்க இரவு நேரமும் கூட செலம் நடமாட்டமாக இருக்குது. நீங்கள் இரவு 10:30 நேரம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி சனம் எல்லாம் இருந்து என்ஜாய் பண்ண மட்டும் பாருங்க. சாப்பாடுகள் சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட்களில் உடுப்பு கடைகள், சாரி கடைகள், காப்பு கடைகள் நிறைய இருக்குது. இது ஒரு சாம்பிள் உண்டு, ஒரு கடையில் சாம்பிள். அப்படி அந்த நீளத்துக்கு அப்படியே கடையெல்லாம் தமிழ் கடையெல்லாம் இருக்கு. நிறைய தமிழாக்கள் கடையெல்லாம். பாருங்க இரவு நேரமே இவ்வளோ லைட் டெக்கரேஷன் பாருங்க. வெளிநாடுல கிறிஸ்மஸில் எப்படி டெக்கரேஷன் இருக்குமோ அப்படித்தான் நாங்கள் சும்மாவே. இந்த தீபாவளி அடுத்த தைப்பொங்கல் அதுவும் அந்த டைம் எல்லாம் நிறைய ஆஃபர்கள் போடுகிறோம். எங்கே பார்த்தாலும் வந்து பாட்டு சத்தங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்த இந்த சாம்பிராணி வாசங்கள், அடுத்த இந்த பூ மாலைகள், உண்மையான நட்டூர் பூவல். இது வந்து பாருங்க ரெஸ்டாரண்ட் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்லாம். தேடி தெரிய தேவையில்லை, தூரம்னு சொல்லி பக்கத்துலேயே இருக்கும். ஜாலியாக பாருங்க 10:30 நேரம் நைட் எப்படி இருந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி பாருங்க. பாருங்க கோயிலுக்கு தேவையான மாலைகள், டெக்கரேஷன் மாலைகள் எல்லாம் விலையெல்லாம் விற்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் எவ்வளோ கலகலப்பாக இருக்கட்டும் பாருங்க. இப்போ வந்து இல்லை இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, மலேசியன்கார எந்த நாட்டுக்காரரும் சரி, எந்த இனக்காரரும் சரி வந்து ஒரு மதம் இனம் சொல்லி ஒரு வேற்றுமை இல்லாமல் நல்ல என்ஜாய் பண்ணி வாழினோம் நல்ல சந்தோஷமாக. அந்த ரோட் எல்லாமே அப்படி தான் கட்டி வச்சிருக்கணும். அந்த கோயில் மாதிரி அந்த வளையங்கள் போட்டு அப்படி வளையம் தான் கட்டி வச்சிருக்கணும். எங்கே பார்த்தாலுமே எங்கள் தமிழாக்களை பார்க்கலாம். பாருங்க இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எல்லா இடமும் தமிழாக்கள்லாம் இருக்கு. நமக்கு சின்ன சின்ன பெட்டி கடைகள் மாதிரி இருக்கும். குழந்தை பிள்ளைகளுக்கு விளையாடி சாமான் விற்கிறது இப்படியெல்லாம் போட்டு காட்டுடும். ஆக்களை வந்து கூப்பிட வைக்கிறதுக்கும் சின்ன வியல் கண்டுட்டு நின்று உடனே அப்போ பார்த்து விலையல் கதைச்சிக்கு வேண்டலாம் அவங்கள்ட்ட. அதே நேரம் சில இந்த கரைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பலகாரங்கள் விற்கிற கடைகள், ஃப்ரெஷ்ஷாக சின்ன கேக் ஐட்டங்கள் வேண்டக்கூடிய கடைகள், அதே நேரம் ஃப்ரெஷ்ஷாக மல்லிகைப்பூ கூட வந்து விற்கிறவைகள். அடுத்து அந்த கைக்கு பூசுகிற மருதோண்டியோ, கைக்கு பூசுகிற மருதோண்டி, அது இல்லாமல் அந்த கைக்கு அந்த கீரை விடணும், அதெல்லாம் கீரை விடம் இருந்து பாருங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாருங்க இப்படி வந்து நிற்கிறோம்னு சொல்லி பாருங்க. நைட்டு இப்போ 10:30 என்ன ஜாலியாக தெரியும், நம்ம என்ஜாய் பண்ணிடணும். இங்கே நிறைய ஆஃபரால் இரவாக இருந்தாலும் ஆஃபரால் நிறைய போடுகிறேன். நைட்டில் எல்லாம் நித்திர விராட்டி கிளம்பி போகலாம். போனாலே பொழுது போயிடும். மன அழுத்தம் என்ற கதைக்கே இடம் இருக்காது. அந்த எல்லாத்துக்கும் ஜாலியாக இருக்கலாம் போனால். அதனால் நாங்கள் அடிக்கடி மலேசியா போகிறோம். நாங்கள் மலேசியா, சிங்கப்பூர்.
ரோட்டு கடை கேட்கலாம் படிப்பா பார்த்து கிடக்கணும் இங்கே தேல் மாதிரி இல்லை சில விஷயங்கள். இது நாங்கள் ப்ரீக்ஃபீல்ட்டை விட்டு திரும்பி போகிற வழியில் ப்ரீக்ஃபீல்ட்டில் முதல் காட்டாத கடையில் காட்டி கொண்டிருக்கிறேன். இந்த வயசில் நிறைய சாப்பாட்டு கடைகள் இருக்கார், அதெல்லாம் பேருக்கு வயசில் அது பூட்டி கிடக்குது. இது கேஎல் சென்டர் பக்கம் போயிட்டுருக்கோம். பேரண்ட வித்தியாசங்களை பார்த்தீங்களோ? இந்த ரிப்பீட் கேஎல் பின்னால் போகுது பாருங்க. செக்இன் ஹோட்டல் பார்த்தீங்களா? ஹோட்டலுக்கு பேரே செக்இன் ஹோட்டல். இது கேகே மார்க்டன் இருக்குது, அடுத்த 7-Eleven இருக்குது. அது 24 மணி நேரமும் திறந்துருக்கும். நார்மலாகவே அங்கே இரவு பகல் இருக்காது, நல்லா ஜாலியாக எல்லோரும் இரவு பகல். சாப்பாடு கடை வந்து தேடி வர்றோம், ரெஸ்டாரண்ட் உண்டு, பார்ப்போம் கண்டுபிடிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. எந்த நேரம் அவசர தேவைக்கு தேவையான பொருட்கள் எங்கேயாவது ஒரு கடையில் வேண்டக்கூடிய மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். ரெஸ்டாரண்ட்டுகளும் அநேகம் 24 மணி நேரம் திறந்திருக்கிற ரெஸ்டாரண்ட்களும் இருக்குது. இங்கெல்லாம் வாழை இலை சாப்பாடு சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தாலி சாப்பாடுன்னு சொல்கிற தாலி செட் எல்லாம் வடிவாக சர்வ் பண்ணுவாங்க. சுத்தமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா இருந்தது. ஓகே.